ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. சந்தோஷ்குமார் கேக்குதா ப்ரோ? லைவ்ல எங்க ப்ரோ டேக்லாம் செட் பண்ணிட்டாங்க. வணக்கம் வணக்கம் மேனிஷி, வாங்க. ஓகே ப்ரோ, செட் பண்ணிட்டேன். நான் கேம் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் இருக்குதா? ஓகே. பிளாக் பிளாக் பிளாக்ல தான் இருக்கும். அந்த கேம் லோட் ஆகுற வரைக்கும் பிளாக்ல இருக்கும். இப்போ வந்துருமா? ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. தினேஷா ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். யாருக்கு டேங்கி வந்துட்டியா? மைக்ல தூக்குவான் கேட்டேன். செவன்டீன் டேஸ் இருக்கா? செப்டம்பர் 5. இன்னும் 5 நாள்ல சுந்தரம் வரும். செப்டம்பர் 5 என்ன வரும்? எது? செப்டம்பர் 5 என்ன வரும்? செப்டம்பர் 5 ஏன்னா அவர் காலேஜ் ஓப்பன் ஆகுது. இப்போ யாருக்கு? அவர் வேனிஷிங். எல்லாரும் காலேஜ் போறாங்க, நான் மட்டும் வீட்டில் இருக்கேன். போரிங். வீட்டில் இருக்கேன் ப்ரோ, ஜாலி. வீட்டில் விட்டா காலையில எழுந்திருப்பேன், ஜாலியாக போய் அப்படியே சுற்றுவேன். ஹாய் ப்ரோ, வாங்க ப்ரோ. செல்லா ப்ரோ, என்ன சொன்னா டேங்கி கேட்கல. காலையில எழுந்திருப்பேன், ம் கொஞ்சம் நேரம் சுற்றுவேன். 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உட்காந்து கேம் விளையாடுவேன். யார், நீயா? சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்புறம் சாயந்தரமா 6 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சு போய் சுற்றுவேன்.
அப்போ 7 மணிக்கு வந்து சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்கிடுவேன். ம். என்னது இதெல்லாம்? நீ ஸ்கூல் முடிச்சிட்டு இருந்தது வீட்டை சும்மா இருந்தேல அப்போ? இல்லை, கொரோனா. அப்போ கொரோனா அப்போ நான் என் பாட்டி வீட்டே இருந்தேன் இப்போ. என்ன ரொட்டீன் கிடையாது, இதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்போ வந்து வீட்டுக்கு தான். இன்னும் ஆன்லைன் வரலையே கேமுக்குள்ள. வந்துட்டேன்பா. கேம் ஆடணும்னு பார்த்தா சோலோ பிளேயராக இருக்கவே முடியலப்போ. இப்போ நான் கொடுத்தேன்ப்பா, உனக்கு அக்செப்ட் பண்ணேன்ப்பா அதை ஃபஸ்ட்டு. ஆனால் வரல, ஏன்னு தெரியல. I'm all for work-life balance, but I think this is pushing it. சரி, ஆரம்பிக்கலாங்களா? எங்க இருக்கு? நானும் வரவா? வாங்க ப்ரோ, ரிக்வெஸ்ட் கொடுங்க. கேக்குதா ப்ரோ? சவுண்டா கேக்குதா? மைக் எடுத்து கிட்ட வைக்கிறேன், இருங்க. இன்னும் எதுக்கு இதையும் அடிச்சுட்டு இருக்க? எது? இல்ல நான் இங்க வந்துட்டேன்பா, நீ யாரப்பா சொல்லிட்டு இருக்க? நாங்க யாரையுமே சொல்லல. இதெல்லாம் பார்த்தா முடியுமான்னு யோசிச்சு வருவாங்க எல்லாரும். ரொம்ப பேசுறாங்க ப்ரோ, சேட்ல முடியலையே. ஐயோ, யார கொடுத்துருக்காங்க? ஓ செல்வா, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் எம்எல்பி பேஜ் சொல்லிட்டு இருக்கீங்களா? ஓகே. அவன் பேசிட்டே இருப்பான். உள்ள போமா? இது ஆர்டிஃபெக்ட் மாதிரி. மாது கன்செப்ட். என்கிட்ட இதான் இருக்கு. ஆனங்கப்பா. புதுசா யாரோ வரதுனாலதான் ஸ்டக்கா ஏறி இது ஸ்டக் ஆகுது அப்படின்னா என்னுடைய குட்டி அங்க போட்டு வச்சுட்டு நின்றுட்டா போதும். It always rains when I go on an adventure. Benny's adventure team, assemble! ஸ்டார்ட் பண்ணடா. காலை பறக்கிட்டு ப்ரோ, இன்வென்டரியில எவ்வளவு பாஸ் டிராப் இருக்குன்னு பாருங்க. பாஸ் டிராப் அப்படின்னா இந்த பாஸ் கிட்ட நீ இப்போ அவுட்ஃபிட்லாம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? அவுட்ஃபிட் வச்சிருக்கானா? ஐயோ, இது அவர் லெனின் ப்ரோ.
எங்கே போகணும் தேங்கி ஓடியோ பார்த்துட்டேன் ட்ரெஸ் மாதிரியா பண்ணி வெட்டிடுறேன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் ரொம்ப லேட் ஆகுது நம்ம சின்ன பையனை ஒரு பறவையை போட்டு வரலாம் அந்த பறவைக்கு போட்டியே ஒரு பறவை who trespasses upon the waters of இருங்க ப்ரோ இது பார்க்குறேன் இன்வென்ட் இது முடிச்சிட்டு the shapes of the living. இது ஃப்ரீ அவுட் தான் எல்லா விஷயமே இருக்கு Can take on many ஈவன் forms. பெருசா In this way shall water deliver your punishment. The power of water is its ability I wanna run to the take any shape. Without solid ground, terrestrial creatures become simply helpless. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ அதில் ஏறி வரலாம் பார்த்தா டக்குனு ஃபீல் பண்ணிட்டான் என்ன பண்ணாங்க Power of water. லைவ் பார்ப்பாங்க Take any ரவுண்டுக்கு shape. போங்க ஓகே ப்ரோ போயிட்டே பாருங்க என்ன பாருங்க எனக்கு ஹெச்பி தான் வேணுமாப்பா சண்டைலாம் போட நான் அடிச்சாலே சாக மாட்டேங்குது ப்ரோ One who is அதனால சண்டையே ignorant of the போடுறது water's treasures fails also to comprehend its horrors. செத்துடுச்சா Let's see what happens when you lose your foothold. Teamwork is dreamwork. எனக்கு தெரிஞ்சது ஒன்றா ஏன் பண்ணிட்டு கூட இப்போதான் பார்த்து ஹீல் பண்ணிட்டான் பாரு Power of water is its சரி ability மட்டும்தான் to லெவல் take ஏற்ற any போறீங்க இந்த ப்ரோ பார்பரா லெவல் ஏற்ற போறீங்களா பார்பரா பண்ணல ப்ரோ As long as பார்பராக்கு லெவல் ஏற்றல rainbows and rivers flow, water will exist forever. பெனிட் தாம எவ்வளவு தான் யூஸ் பெனிட்டை பண்றான் காணும் யாரு வினோதரா காணுமா பெனிட்டை காணும் ஏன் பெனிட் வாட்ஸ்அப் எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கிடைச்சான் இவன் வாட்ஸ்அப் நோண்டிட்டே கேம் விளையாடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி போன யாரும் நோண்டி சொன்னேன் சரி இப்போ சாட் தான் பண்ணணும் நோண்டிட்டு இருந்தா சேட் பண்ணிட்டே இருக்கேன் வாட்ஸ்அப் சேட் பண்ணிட்டு விளையாடுறது கஷ்டமா இருக்கு அதனால அப்படி நின்று பார்த்துட்டே நீறேன் Off we go. இன்னும் அந்த கதை முடியலையா ப்ரோ இல்லை ப்ரோ நான் வேற ப்ரோ நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட பேசிட்டு இருக்கேன் இதை நான் நம்பணும் ச்சே, என்ன சொன்னா நம்ப மாட்டேன் சண்டை செய்யணும் ப்ரோ அதான் முக்கியம் சண்டை செய்யணுமா டேமேஜ் காட்டும் சேவ் ப்ரோ இதில் போனால் அதுக்கு எலும்பிடுமே வந்துருச்சா வரலையா எழுத ப்ரோ அடியாங்க ப்ரோ பார்ட்டி வேறல போய் மாத்திட்டு வரேன் ஐயோ தேங்கியும் என்ன மாதிரி இருக்கேன் ப்ரோ என்ஜாயா நீங்க என்னமோ நிறைய வாட்டர் பாஸ் ட்ராப் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு சேம் கோஸ் டு எலக்ட்ரோ ஆமா எலக்ட்ரும் வச்சிருக்கிறேன் எதுவும் வச்சிருக்கிறேன் ஐயோ அது அடிக்கலாமே நான் போனாலும் மறிக்க முடியும் வெளியே பாரு எலக்ட்ரோ டிராப்ஸும் பாஸ் டிராப்ஸும் வச்சிருக்கோமா அது இன்வென்டர்லயா இருக்குது இந்த ஹூட்டா இதுதான் எனக்கு வேணும் பாஸ் டிராப்ஸ் என்னங்கப்பா இருக்குது பாஸ் ட்ராப்ஸ் அந்த புக் மார்க் இல்ல இன்வென்டர்ல இருக்கு சொன்னாரு ஆமா இன்வென்ட்ரியில நீங்க பேர்னது இந்த மூணாவது மேல இருந்து மூணாவது மூணாவது இருக்குதா Things come to those who don't wait around. இதை வச்சு என்ன பண்ணலாம் That's what they say anyway. ஒரே ஃபன்னா The opposite is பாஸஸ் மான்ஸ்டர்ஸ் அடிக்கிறதுல கீழே விழுதுல ஆமா ஹாய் ஒய்பி வாங்க அந்த ஒய்பி இடத்துல இருக்கும் அதெல்லாம் அந்த இடத்துல இருக்கும் புரியல இதெல்லாம் எங்க இருக்கும் out of the way. பாஸஸ் அடிக்கிறப்போ இல்ல எனிமீஸ் அடிக்கிறப்போ ஆமா கீழே விழுலாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம்ல ஓ அதெல்லாம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிதானே இதை வச்சு நம்ம அவங்கள அப்கிரேட் பண்றோம் தானே
ஆமா அசம்ஷன்ஸ்க்குலாம் அதுதான் யூஸ் ஆகும். சரி சரி. எல்லாரும் ஒரே ஹீரோ எடுங்கப்பா. செல்வா ப்ரோ நீங்களும் எடுங்க போறீங்க. ஒரே மாதிரி இருக்கும். நம்ம 3 பசங்க ஒரு பிள்ளைய பார்த்து நீங்க போங்கப்பா. அவன் வந்து பயங்கரமான ஆளு. அவளை பில்லியன்னு வணக்கம் ரோஜு வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. உண்மையிலேயே பில்லிசுன்னு வைக்கிற ஆள் அவதான். எவ்வளவு இருக்குன்னு பாமா 36 வாட்டர் டிராப்ஸ் அண்ட் 29 எலக்ட்ரோ டிராப்ஸ் இருக்கா. கோல்டுக்கு ஃபார்ம் பண்ணுங்க. கோல்டு எடுக்கலாமா? அப்ப இந்த ரெண்டு போதுமா நமக்கு? எனக்கு தெரிஞ்சு அது போதும் உங்களுக்கு. கோல்டு எடுப்போமா? இனி இது வேண்டாமா? நீங்க தான் சொல்லியிருந்தீங்க இந்த ரெண்டையும் அடிச்சிட்டீங்கன்னு. அதான் அந்த ரெண்டு தேவைக்கு அதிகமாவே அடிச்சிட்டானா? இல்ல தேவை கரெக்டா இருக்கு. கரெக்டா தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரி சரி. 40-45 ஆகும். அப்பனா இங்க வாங்க கோல்டுன்னு இருக்கு. வாங்க. எங்க பாருங்க 4 பெனட் பர்ஸ்ட் போட்டா போதும். வந்துரும் போல இருக்கு. இப்ப நான் இங்க இருந்து போக முடியாது போல இருக்கு. இது எப்படி போய் ஏறி வருவேன் மேல? ஏறு மேல. இப்படியே ஏறணுமா? ஆமா. இப்ப எல்லாரும் பறந்து போறீங்க என்னால போக முடியல. என்னையா பண்ணீங்க? இங்க பறந்து போ. யாரோ பறந்து போனா பாரு. ஐயோ நான் பறந்து அந்த இடத்துல வின் கரெக்ட் வரும். அந்த இடத்துல நின்னா வின் கரெக்ட் வரும். நான் பறந்து போனாலே கொஞ்சம் தூரம் தான் போறேன். கொஞ்சம் தூரம் தான் போவோம். அதுக்கப்புறம் நீ அப்படியே ஏறிதான் போகணும். நான் யார் மணி விடிஞ்சிடும் போல இருக்கு. நெட் வேற இருக்காங்க. ஐயோ அந்த பாந்துல போய் அப்படியே ஏறி இருக்கோம். கோல் ஃபார்ம் பண்ணிட்டு அத பண்ணுங்க. பைரோ ரெகசிவ்னா என்னது? அப்படின்னா என்னதுப்பா? பைரோ ரெஜிஸ்ட்ரைன் அங்க இருக்கும். அது ரெட் கலர்ல ஒரு பூ மாதிரி இருக்கும். பெனட்டுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பெனட்டுக்கு யூஸ் ஆகும். அவ்வளவு தூரம் ஏற முடியாது. நான் இதுல ஏறி நின்னுக்கிறேன். ஐயோ பெட்டி வேற இருக்கு. ஐயோ யாரோ கீழே விழுறாங்க இருக்கு. பைரோ ரெஜிஸ்ட்ரைன் வந்து பெனட்டுக்கு யூஸ் ஆகும். அவன் அதை அடி பைரோ பெட்டி இருக்குதுவா? இல்ல பைரோ ரெஜிஸ்ட்ரைன் நான் போறேன் முடியுமா? அண்ணா ஒரு பெட்டி இருக்கு. இது எடுக்க போனா எவனா அடிக்க வருவானா என்ன? வந்துட்டான் சொன்ன மாதிரி. இப்ப இங்க வாங்க. கோல்டு கிட்ட வந்துட்டேன். கோல்டு கிட்ட வந்தீங்களா? ப்ரோ அவனை அடிப்போம் ப்ரோ. அங்க வாங்க ப்ரோ. நான் மிஸ்ல வாங்க. அவனை அடிங்க. நான் ஃபயர் வச்சு அடிக்க முடியாதா? இது பேசிக் அட்டாக்கே செத்துருவாங்க. ஏன்னா நான் அடிச்சா சாவே மாட்டான். நீ அடிச்சா சாக மாட்டாங்க. அவங்களோட பேசிக் அட்டாக்கே செத்துருவாங்க. அதை நீங்களே அடிக்கலாம். அடிச்சா சாக மாட்டான். இதை மேலே ஏறி சாடி எடுக்கிறேன். தலைகீழாகத்தான் குதிக்க போறேன். நேத்து நான் சாண்டது யாரா பாத்தீங்களா? ஜீட் சேம்பர்ல நேத்தா முந்தானே தகு கேக்குதான். கேட்கல முந்தானே. செம்ம ஜம்ப் ஆகுது. வாங்கப்பா. கோல்டு எங்க இருக்குது? மேல இருக்குதா? கீழே இருக்குதுப்பா. நாங்க மேலதான்ப்பா நான் நிக்கிறேன். நான் எவ்வளவு தூரம் ஏறிட்டேன்? ரொம்ப தூரம் ஏறி போயிட்டேன். அங்க அவ்வளவு தூரம் இதுக்கே ஏறி வந்தேன். ஆனா பாவிகளா எனக்கு பவர்ல எல்லாரும் போட்டாங்க. நாங்க சொல்லிதானே ஜம்ப் பண்ணீங்க. நான் அடிச்ச மாதிரியே காமிச்சிக்கணும் ப்ரோ. நீங்க அடிச்ச மாதிரி தெரியக்கூடாது பார்த்துக்கோங்க. ஏதோ கிடக்குது கீழ இருக்கு. எனிமிஸே தெரியல. எது? எனிமிஸே தெரியல. ஏப்பா இது கண்டென்ஸ் ரெசினா யூஸ் ஒரிஜினல் ரெசினாப்பா? ஒரிஜினல் ரெசின் தான். கண்டென்ஸ் ரெசின் இருக்காது உங்ககிட்ட. இருக்குதே. இல்லையா? அப்பயே அது காட்டுக்கா.
இல்ல இருக்காது, ஆனா காட்டும் மேல 0 இருக்கும் பாரு, அன்லிமிட்டட். ஓகே. இன்னும் நீ இன்னும் பவுண்டரிஸ் பண்ணு போ அப்படியே. என்னது பவுண்டரிஸ் பவுண்டீஸ்னா எங்க இருக்கு? அது அன்லாக் ஆச்சான்னு தெரியல, 30ல அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் கோல்டு போங்க. இருக்கா பாரு கண்டென்ட் ஸ்பெசின் ஏன்ட்ட இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன்ல இல்லையோ கண்டென்ட் ஸ்பெசின் இருக்கு, அதுக்குள்ள அன்லாக் ஆகுமா? ஆமா இருந்துச்சுப்பா. அது கொடுத்து எடுத்தேன் நான். இருக்கு ஒன் கண்டென்ட் ஒன்னே ஒன்று எடுத்தேன். எங்கிருந்து கிடைக்கும் வந்து வந்துச்சு. டேங்கி ரொம்ப இதாகிறோம் போய் எக்ஸைட்டா. ஐயோ செத்தேன். இல்ல கண்டென்சேஷன்லாம் எனக்கு எப்போ வந்துச்சே தெரியாது. என்னோட தாண்டியே போக முடியல. பறந்து போகணுமா அதுல? இல்ல இங்க இருந்தா வரும். இல்லையா நான் அன்னைக்கு போனேன்னா இது மேல இருந்து. இது மேல இருந்து தானே போனேன். நான் கோல்டு கிட்ட வந்துட்டேன். நான் கோல்டு கிட்ட வரல. இல்ல கண்டென்சேஷன் உனக்கு எப்படி வந்துச்சு? அப்ப எப்படியோ வந்துச்சுப்பா உடுப்பா. இல்ல அது நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வரல. நீ நூம்பா. நான் வரேன், நான் மேல இருந்து சாடி வர போறேன்னா பாத்துக்கோங்க. ஏதோ தெரியுது கடி, ஏதோ பல் தெரியுது. இங்கே நான் குண்டு கொள்க போட்டு பாத்துக்கோப்பா. டாம் மேல இருந்து பறந்து வர போறான். நீ இதுல ஏற முடியாதா? சரி அப்பா டாம் வந்து இதுல இருந்தே பறந்து வரலாம். சரியா நான் வந்துட்டேன்ப்பா. இருங்க வரேன். தலைகீழாக தான் குதிக்க போயிடுறேன். இப்போ என்னால இருந்து போக முடியுமா ப்ரோ? அதை 30 கிலோல போறேன் அந்த ஏர்ல. இல்ல நான் தாண்டினேன். கோல்டு எங்க இருக்குது? நான் இங்க இருக்கிறேன்ப்பா. நான் கோல்டு கிட்டே தான் நின்றுட்டு இருக்கேன். நீ எந்த கோல்ட கூட்டு போயிருக்க? நான் இங்க நிக்கிறேன் மேல போய். அச்சக் பாய் இவனாரா நீ என்ன பார்க்கவே இல்லை அப்படிதானே? ஆமா நான் பாட்டுக்கு பக்கத்துலயே இருக்க ஒரு கோல்டுன்னு அந்த கோல்டு கிட்ட போவான். உன் பக்கத்துல இருக்கேன் நான் என்ன பண்ணுறது? என் பக்கத்துல இல்ல இல்லைன்னா எதானா கொஸ்ட்ல கிடைச்சிருக்கும். அட்வென்ச்சர் ரேங்க்ல கிடைச்சிருக்கும். டாம்னு பேரை கேட்டாலே கிடைக்கும்பா. பகுதியா அடிக்கட்டா ப்ரோ? இப்போ நான் சொல்றேன் டாம். அப்படி நிக்கிறான் கை கட்டிட்டு. அடிப்பா என்ன ப்ரோ? எல்லாரும் கை கட்டி நிக்கிறாங்க. லேக் அடிங்க. யாருமே வராண்டா, நானே ஒரு ஹேண்டடா அடிப்பேன். அப்படியே நான் வந்து அழிக்க போறேன். அப்படியே நிக்கிறான். அசைய மாட்டேன். அடிக்க போய் வந்து யாராவது எல்லாரும் பார்த்துட்டு நீங்களா? அடிக்க மாட்டான். ஒரு வழியா கையை நீட்டி அடிக்கலாமா? லேட்டா கேக்குது. சாரி தல. இதுல டிஸ்கால் இல்லையா நீங்க? ஓவா பக் ப்ரோவா? ஆமா அதேதான். டிஸ்கால்ல ஜாயின் பண்ணிங்க ப்ரோ. டிஸ்கால்ல ஜாயின் பண்ணுங்க. டேங்கி உங்களை அனுமதி பண்ணுவோம். அடிக்க ஆரம்பிச்சானுங்க வரும். அவர் லிங்க் கண்டுறாரு. நான் பறந்து போயிட்டு குத்தி அடிப்பேன். ஷதக். Don't blink. Nowhere to hide. Incoming. கண்டுபிடிச்சிட்டேன். 100ல இருந்து 300 ஃபேமஸ் தருவாங்க எல்லாருக்கும். Speed of light. 100 300 ஆனா அப்டேட் கொடுப்பாங்க 300 ஃபேமஸ். கண்டென்ட் ஸ்ட்ரெஸ்ஸிங் வச்சு பண்ணா என்ன ஆகும்? எதுவும் இல்லை, நீ 2 வாட்டி பண்றது ஒரு வாட்டி பண்ணா மாதிரி வரும்.
டபுளா ரிவார்ட் கிடைக்கும். இது யாரும் அடிச்சாங்க வந்து 40 ரெடி ஒன்னா சேர்த்து கண்டென்ஸ் அவ்வளோ. நாம தனித்தனியாக கிளைம் பண்ண 20 ரெடி வரும். சரி அவ்வளோதானா? வேற எவ்வளோ இருக்குது எங்க? இன்னும் 41 இருக்குதுப்பா. ஒரு இது பண்ணலாமா? கோல்டு போலாமா? பக்கத்துலேயே ஒரு கோல்டு இருக்குது, நடந்தே போயிடலாமே. அப்போ கண்டென்சர்ல இப்போ அப்படியே யூஸ் பண்ணலாமா? அதை பாறை கிட்ட மாட்டேன். யா வந்துட்டானுங்க. நான் போகிறேன் மேலே மேலே. கிராஃப்ட் பெஞ்ச் அன்லாக் ஆகி இருக்கான்னு பாருங்க. கிராஃப்ட் பெஞ்ச் வந்து ப்ரோ Incoming. அதில் கண்டென்ஸ் பேசியிருக்கான With sword comes shadow. ப்ராசஸ் ஒன்றும் கற்றுக்கல. கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் ஒன்றும் கற்றுக்கல. நல்லா இருக்கு. பேபி இது இருக்கும் டெய்லி கமிஷன்ஸ். நான் முடிக்க வேண்டிய கமிஷன்ஸ் ஏதாவது இருக்குதா? இன்னும் 20% இருக்கணும். இன்னொன்று பண்ணலாமா? அதுக்கு 20 தான் போகுமாப்பா ஒரு இதுக்கு? நான் அதை கூட கவனிக்காம ஒரு ரேட்டு. ஏதோ போஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? கோல்டு ப்ரோ இங்கே வந்துருக்கோம். மறுபடியும் கோல்டு இருக்கு. எல்லாரும் கமிஷன்ஸ் முடிக்க மாட்டீங்களா? ஒரு பெட்டி இருக்குது, அதையும் அடிச்சு எடுத்துட்டு போயிடும். யாரும் வர மாட்டாங்க எனக்கு மீட் பண்றது. யாரோ வர இவ்வளவு பெருசா வருவான்னு எதிர்பார்க்கல ப்ரோ. Nowhere to hide. Don't blink. Speed of light. Sword comes shadow. செத்த பறவை கியூ போடுறீங்க பாருங்க. ஸ்டைலா இருக்கட்டும். கோல்டு கிடைக்குமா? யாரோ பறந்து வாங்க. நியூஸ் கிடைக்க மாட்டோம். ஃபுல் பாயிண்டோட எது கூட தரமா வாயை விட கூடாது. அந்த கலெக்ட் பண்ணிக்கோ. பேங்க் யூஸ் ஆகும். அங்கே இல்ல பழம் இங்க வந்துட்டு வேற வேற ஃப்ளார் அப்படின்ற மாதிரி ஒன்று லைட் அப்டேட் பண்ணுங்க. யாரோ ஒரு வெளியே போயிட்டாளா? இன்னும் 2 பேர் இருக்காங்க ஃபர்ஸ்ட்.
அந்த பேச போனோமா டாக் டு வியர்ட். ஐயோ ஐயோ போன ஸ்பீட்ல அவன் அடிய. இப்போ வியர்ட் உனக்கு என்ன பிரச்சனை? Last night, I was on my way to the city to deliver these goods when suddenly some shining house catch my eye. Oh, had too much drink. I just fell down. Then we went to check it out. The few rules of snails. They gave me something out. Key கண்டுபிடிக்கணுமா? ஓ கீயை கலந்துட்டான். உடைக்க வேலை கரெக்டா இருக்கும். கீ என்ன இருக்குது? Off we go. இங்க கலந்துட்டு அங்க போய் நின்றுட்டு இருக்கோம். ஏதோ கிடக்குப்பா ரேடிஷா. இன்வெஸ்டிகேட். வேற ஏதாவது கிடைக்குதா? போற வேண்டியது இருக்குது. பூச்செடி கிடைச்சது. எங்க போனா அங்கேயே நீங்க ஒரு இன்ச்சு டவுன் தேட மாட்டேன். அதான் தொப்பை வருங்க. எல்லாருமே நாளைக்கு லீவ். என்னத்தவ பேசுறான் டேங்கி எதுவுமே கேட்கல. நாளைக்கு என்ன எல்லாருமே லீவுன்றாங்க. எதுக்கு லீவு நாளைக்கு? நாளைக்கு லீவுப்பா. அவ்வளோதான் தெரியும். எனக்கு லீவு கிடையாது. நான் நாளை வேலை முடிஞ்சுதான். மேப்ல டெய்லி மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சு நீங்க போயிட்டீங்களா பாயில? Benny's adventure team assemble. ஆபடனாங்க. தனிமனமாயிட்டாங்க. போயிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணு. நான் போய் ஃபர்ஸ்ட் இது கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அது மறந்துட்டேன். ஆமா சில்லி அடிக்கிறது. சைல்டு அடிக்கிறத கூட்டு போறது அவங்கள. எது? நாளைக்கு ஞாபகமா சைல்டு அடிச்சிரு. சரி. கிருஷ்ணா ஃபெஸ்டிவல். கிருஷ்ண ஜெயந்தி. சாரி ப்ரோ. ஏன் போட்டுருக்காரு? ப்ரோ ஓ கிருஷ்ணாஷ்டமியா நாளைக்கு? அப்போ நாளைக்கு வந்து வேற ஆகும். கிருஷ்ண ஜெயந்தி. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணாஷ்டமின்னு ஒன்று வரும். அதுதான் நினைக்கிறேன் நாளைக்கு. ஆனா ஜன்மாஷ்டமின்னு இருந்துச்சு. Welcome to the Adventurers Guild. கிருஷ்ணாஷ்டமி அது ஏதோ ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு எதுக்கு? கிருஷ்ண ஜெயந்தி நாளைக்கு. அதான் கிருஷ்ணாஷ்டமி தான் இருக்கும்னு தெரிஞ்சு. அதான் இருக்கும். Welcome to the Adventurers Guild. அதெல்லாம் நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஆஃபீஸ் போறது நல்லது. மூரா கிடைச்சது 30,000. சீக்கிரம் கிளம்புறேன் ப்ரோ. பாய் ப்ரோ. வேற எமௌண்டே இல்லையா? ஓப்பன் பண்ணலாமா? பைமானுக்கு பேரு லாவெண்டர் மெலான். என்ன வேலை? லாவெண்டர் மெலான். ஈவென்ட் பண்ணு எவர் மோஷன் மெக்கானிக்கல் பெயிண்டிங்.
அதை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் முடிச்சிடு, அப்புறமா அதுக்கு போ. அது லென்த்தா போகும், ஈவெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். மெக்கானிக்கலா? ஈவெண்ட்ல ரிவார்ட்ஸும் கொஞ்சம் அதிகம். அந்த டைமுக்கு அந்த ரிவார்டுலாம் கொஞ்சம் அதிகம் தான். அது கொஞ்சம் கிராஃப்ட் பெஞ்ச் ஓப்பன் ஆகி இருக்கா பாருங்க. கிராஃப்ட் பெஞ்ச் ஃபர்ஸ்டே ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு. இல்ல ஒருத்தன் நிப்பானே. ஓப்பன்ல இருக்கு, We go. கிராஃப்ட் பெஞ்ச் Adventure இருக்கு, time. ஆமா. ஓப்பன்ல தான் இருக்கு. ஓப்பனா இருக்கு. கிராஃப்ட் பெஞ்ச் இங்க இருக்காது. வாங்க. Off we go. கிராஃப்ட் பெஞ்சில் போய் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை கிராஃப்ட் பண்ணிக்கலாம். என்ன மெட்டீரியல்? அசென்ஷன், கேரக்டர் அசென்ஷன் மெட்டீரியல், வெப்பன் அசென்ஷன் மெட்டீரியல், டேலண்ட் டெவலப்மெண்ட். தான் ஞாபகம் பண்ணணும். அந்த அசென்ஷன் மெட்டீரியல்ஸ் ஸ்னாப் பண்ணணும். நான் வந்தோன்னா அந்த நாய் இனிமே எப்பயுமே இது முடிச்சாச்சு காரணம். அவங்ககிட்ட பேசணும். அவங்க பேசினா தருவாங்க. பேசினா கடைசியில் ஒரு ஃபர்ஸ்ட் தருவான். அதை பண்ணிட்டா நீ முடிஞ்சு. All of them. Of course, all these is small pots can be used. Flying lavender melanum, floating child, emergency food, floating creation. இது எல்லாம் பைமோன் nicknames. Emergency food. இதெல்லாம் பைமனுடைய நிக்நேம்ஸ். அதான் போட்டுருக்கல. கேமுக்குள்ள கேரக்டர்ஸே கூப்பிடுவாங்க. எமர்ஜென்சி ஃபுட். இது நீ வச்ச பேரு, டிராவலர் வச்ச பேர் பைமானுக்கு. இது என்ன வேற மாதிரி இருக்கு பஸ்? இது என்ன பஸ்? புரியவே இல்லை. பெயிண்டிங் பெயிண்டிங்கை சேர்க்க போகிறோமா? சேர்க்க போகிறோமா? ஆமாம், அப்படி பார்ட்ஸை விட்டு பார்த்தாலும் எதுவுமே தெரியலையப்பா. சென்டர்ல இருந்தா இந்த இழுத்து இழுத்துக்குள்ள வைக்க முடியாதா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதா? அதை வச்சுட்டு அதை ரொட்டேட் தான் பண்ண முடியும். ரொட்டேட் தான் பண்ணணுமா? ஐயோ என்னப்பா இது? மாத்தி மாத்தி அனுப்பிட்டே இருக்கு. ரொட்டேட் பண்ணலாமா இதை? ஓ இப்படி பண்ணலாமா? இது வேறயா? I don't like these kind of activities. Lonely sky. இந்த பொசிஷன் வேற தெரிய மாட்டேங்க. அது ஃபர்ஸ்ட் பிக்சர் காமிச்சா நமக்கு என்ன பிக்சர்னு? எதுவும் காட்டாது. எதுவுமே காட்டாது. நம்ம சேர்க்கணுமா? ஆமாம். இப்போ அவன் நூபா இருக்கான். இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி ஏதோ காட்டுக்கு வராதா? இப்போ ஃபர்ஸ்ட் காட்டுறது இன்னும் அதை திருப்பி காட்டும். என்ன காட்டுறது? யூ மஸ்ட் ப்ளே 6 மெக்கானிக்ஸ் மெனி மார்க்ஸ் கரெக்ட் ஆங்கிள்ஸ். அவனும் காட்டுது. இப்படி திருப்பிக்கலாம்னு காட்டுது. அவனும் காட்டுது. வேற எதுவும் காட்டல. 90% நெட்வொர்க் ஆகுது. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இப்போ ப்ரோ மூணாவது இதுக்கு வந்து ரைட் சைடு மேலே வை. மூணாவது ரைட் சைடு மேலே வைக்கணும். ரைட்ல லெஃப்ட் சைடு மேலே.
சைடு எப்பனாலும் சேர மாட்டேங்கப்பா. இதுதான் இப்படியே வரும். இது இப்படிதான் ஓவரா ரொட்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து 4வது பொசிஷன் 5வது பொசிஷன்ல இது 6வது இடத்துல வந்து 2வது இடத்துல வை. இப்போ ஒன்று வச்சுல அது பக்கத்துல வை. இங்க 6வதுல இருக்கு. 6வது பக்கத்துல வைக்கணும். அது பக்கத்துல வை. புரியல. எது பக்கத்துல? 6வது இடத்துல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வச்சிருக்கல மேல ரைட் லெஃப்ட் சைடு மேல அது பக்கத்துல வை. அது பக்கத்துல வை. இந்த வீடியோ படம் கரெக்டா வரும். ஓ இப்படி வருமா? வந்துட்டு நெக்ஸ்ட் கீழே தான் வைக்கணும் நினைக்கிறேன். போன்ல இதை கொண்டு வருமா? சேவ் தான் வருமா? இது இப்படி சேரும். இது இப்படி சேரும். வேற வாய்ப்பு. அது இப்போ வச்சிருக்கு பாத்தியா? அது இந்த பக்கம் ரைட் சைடு மேல ரைட் சைடு டாப். ரைட் சைடு டாப்ல வருமா? அப்போ இந்த இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல அந்த ஒயிட் வந்து இதுல வருமா? நீ வச்சிருக்கிறது தப்பு. நான் வச்சிட்டேன் மேல அதிக வச்சிட்டேன். 1 2 3 அந்த 4 போறோம். அதில் கீழே இருக்கிறது ஈஸி தான். கீழே இருக்கிற 3 கீழே வைக்க வேண்டிய 3 ஈஸியாக மாட்டோம். நீயே பார்க்கும். ஓகே என்ன ஓகே இங்கப்பா நீ இப்பதான் லைவ் பார்த்துட்டு இருக்கியா இருக்கும். ஒரு பீஸா தீதி வச்சுக்கிறத தெரிஞ்சு சேராது. லாஸ்ட் கொஸ்டின் இது. டாப் ப்ரோ கரெக்ட். கீழே ஒரு 2 பீஸ் நம்ம வச்சிட்டாலே எடுத்து சேர்க்கணும். அந்த வருஷம் 2 வையே தான் கஷ்டம். 5 நிமிடங்களை அவ்வளோதானா? ரிவார்ட் எங்கே கரெக்ட் பண்ணும்? பேசலாம் தருவானா? கை கட்டான்பா. ரிவார்ட் அவனே கொடுத்தான். கிச்சிங் எந்த பேனர்ல கிடைச்சது? அது இந்த லிமிட்டட் டைம்ல ப்ரோ. டேய் ஸ்டாண்டர்ட் பேனர்ல கிடைச்சது உங்களுக்கு. யார் கிச்சிங்கா? இல்ல 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 ஸ்டாண்டர்ட் பேனர்ல உங்களுக்கு கிடைச்சது. ஸ்டாண்ட் பேனர் கிடைக்கலப்பா. ஸ்டாண்டர்ட் பேனர்ல ஃபர்ஸ்ட் 10 ஸ்பின்க்கு உங்களுக்கு கிச்சிங் கிடைச்சது. அப்படியே கிச்சிங் சின்சு லிங்வாங் 3 ஹீரோஸ் கிடைச்சது. அப்படியே பிகினர் பேனர்னு சொல்றாரு. பிகினர் பேனர்னா வின்னர் பேனரா? ஆமா. அந்த பிகினர் ஃபர்ஸ்ட் எடுத்தன ஒருல வந்துலப்பா பிகினர் விஷ் அப்படினு ஒன்னு வரும்ல. பிகினர் பேனர். அதுல தான் எனக்கு கிடைச்சது. அதுல தான் எனக்கு கிடைச்சது. அதுல கிடைச்சது. அதுலயா? ஆமா. அதுதான் அந்த டைம் ஈவென்ட் டைம் லிமிட் பேனர்னு சொல்றேன். Is there anything I can do for you too? மொத எடுத்தோனே கிடைச்சலப்பா. அப்பதான் பண்ணி சொன்னேன். உனக்கு கொடுத்துட்டாங்க பாரு. State to receive guests. We've come to see Zhongli. Could you please tell him we're here? Unfortunately, Zhongli isn't here at the moment. It seems he went to Northland Bank. Doesn't the Northland Bank belong to the Fatui? Last time we saw Zhongli was before we went to the Golden House. Do you think he doesn't know about the attack on Liyue?
Visiting the Fatui at a time like this could only mean more trouble. We had better go and make sure that everything is okay. Nasi bayma. பேனர் தான் பிகினர் பேனரா? எனக்கு ஆனா அதுல தான் ப்ரோ பிரச்சனை. பிகினர் பேனர்ல விஷ் பண்ணா பாரு. The key here is Feel free to take a look around. வர போற கட் சீன் அண்ட் கிராபிக்ஸ் மாஸா இருக்குமா? ஓகே ப்ரோ பாப்போம். pocket cigarette too. வெயிட்டே இருக்கிறான் மேல. அங்க போனோமா? அப்படியே போயிருக்கான். அப்படி சுத்தி மறுபடியும் போனோம். எனக்கு இங்கே தானே ஏறி வந்தேன் இந்தியா. வேற வழியா இருக்கு. இன்னும் பயங்கரமா கிட்டிக்கிட்டு இருக்கான பாட்டாங்க. சுத்தி எங்க நடந்து போறதுன்னே தெரியல. Off we go. நத்தாலே அடியா. ஐயோ ஒரு நதியாவா? உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நதியா? ப்ரீமோஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 1500 இருக்குமா? இப்போ தான் நான் அடித்தேன். இப்போ தான் ப்ரோ விஷ் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி. You call this cooperation between harbingers? Cooperation involves communication, you know. சைடு நிற்கணிக்கா நம்ம கூட வந்து சண்டை போட்டு. Don't take it to heart, child. Besides, aren't you happy that you got to skip the formalities and bring chaos to the land? I'm sure you must have enjoyed that. Oh, it seems that some of your friends have arrived. Hey, it's இல்ல அது Jean-Lee and முடியல. இப்போ தான் Child. எடுத்துறேன். And you! You're also one of the Harbingers? It's you two. I ஹார்பிங்கர்ஸ்னா believe யாருப்பா? we've met once வில்லன்களா? before. In the city of Bards, was it? I'm glad you still remember my name. Ah, right. I imagine that it must have been rather hard to forget watching helplessly as something precious was snatched away from your friend. No, don't let her get to you. You've yet to gather the powers of all 7 elements, and our last battle at the Golden House was almost more than you could handle. So it might be best to keep things peaceful this time, seeing that 2 of the Harbingers are here. Well, if it isn't you two. அவங்க வந்து This is our எனிமீஸா? first time seeing each other since Liua was nearly wiped off the map. This is certainly a bit awkward, wouldn't you say? Paimon knew that we should never have trusted a Fatui Harbinger. Oh, now don't say that. Sure, I may have Hey. misled you, but I never had anything against you ஸ்னஸ்னா யாவா? personally. அவன்னா? Besides, I thought we were getting along quite well together, didn't you? Except for that little tussle we had at the end. Nothing personal. We just have different views, that's all. Of course, you may very well hold this against me, but that's up to you. The real deceivers here are Senora and Zhongli. Curse them for leading me on. லவன் So actually, I think... லவன் சொல்ற ஞாபகம் இல்ல. Stop ஹார்பிங்கர்ஸ் wasting பத்தி- time, child. There'll be What do you plenty mean? of time to chat once I'm through here. You remember the agreement, Morax. Now, if you would be so kind. The Gnosis, please. What in the world are you talking about? The contract is fulfilled. That which thou seeketh is now bestowed unto thee. For my promise is solid as stone. லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுமா? ஓகே ப்ரோ ஓகே. How sanctimonious. What? So you're the Lord of Chio? No, wait. That's an exciting twist and all, but why give the Gnosis to the Fatui? I do not give it for free.
I give it as agreed upon in the contract, for it is a matter solely between the Tsaritsa and I. Yeah, you don't think you went a little bit too far with that whole fake death thing? Everyone was preparing the ceremony for you and splat! This big dragon falls out of the sky and all of Lyric goes into an uproar. Talk about a disaster. Gathering all the forces that had been bubbling behind the scenes, and then stirring them together in a pot that was bound to boil over. That's what he wanted. Am I right? Okay. Wait, what? Perhaps it's best that I explain. As you know, I've dwelt upon this world for more than 6,000 years. It is now 3,700 years ago that I founded Liyue, together with the Adepti. Even boulders that can withstand whirlpools will erode with the passing of time. I kept convincing myself that cracks had not begun to form, and that the end of my time had not yet come, until one drizzly day, as I was strolling along the harbor, I heard a merchant tell one of his workers, "You finished your duties. Go ahead and call it a day." I stood motionless among the crowds, asking myself, have I already finished my duties? But as I began to consider relinquishing my divine role, I soon discovered that many reasons still remained to not hastily depart. Was Liyue, the city I had dwelt in for so long, already prepared to enter its next age? I decided that a test was needed in order to reveal the answer. So I feigned my own death, and gathered the cast of Child, the Adepti, and the Liyue Qixing to play their roles together on the stage that was Liyue. Indeed I was. The gnosis which I had kept for so many years suddenly seemed to have lost its meaning. That's right. Which is why I continued to safeguard the gnosis until now. So you mean that if the chaos ever reached the point of no return, you would simply appear and use your divine powers to bring Liyue back under control? Of course, and it would have been all too easy for him too. Just as a child quickly matures after losing their parents, so has Liyue matured when faced with the death of its deity. In the end, the resolution to all that has transpired was even more satisfactory than I could have hoped for. Take the Adepti, for instance. Owing to their years of seclusion, they were the least informed. Yet when faced with a crisis, they commendably showed the greatest amount of restraint possible. Not only did they manage to cooperate with the Qixing, but in the end, they even made efforts to understand the hearts of the people. Credit is also due to Signora, the emissary dispatched by the Cryo Archon to fulfill our contract. At my request, she kept everything she knew in strict confidence. This despite the eavesdropping ears of her colleague, Child. This meant I could remain as Zhongli, even having the chance to fulfill the age-old traditions of Liyue in this mortal form. Thank you for joining me on this journey, traveler. All of these things turned out as I had planned. There is only one thing that I had not anticipated, and that was the conduct of the Liyue Qixing. I had expected them to do no more than the Adepti. Said and done, they seized the opportunity to supplant Liyue's divine protectors, and used the subsequent power vacuum left by my death to quickly gain complete control of Liyue. Huh? That doesn't sound good at all. On the contrary, I think it is excellent. I had always feared that it was too soon for them to take over from me. And it was also that which I longed for the most. As such, this is the best parting gift anyone could have given this god. Hey, what about me? Doesn't anyone feel the least bit of remorse for deceiving me? You've practically kept me in the dark. I think that
Thanks would be more appropriate. You certainly played no small part in all of this. Wreaking havoc and turning the city upside down. Oh. The Lord of Geo ought to thank you for your performance, if anything. If you hadn't created the pressure of a battle between mortals, adepti, and a god, the lump of coal resting in the hands of the Geo Archon, Liyue, would never have been able to become a dazzling diamond of a city. Huh? Just whose side are you on, mocking me like that? Are you itching for a fight? Be that as it may, you've come out of this as the hero of Liyue. I, on the other hand, will be forever prescribed as a disturber of the peace, no? Well then, with the Gnosis in my possession, I have no use for such idle chatter. We should return to Zapoljarny Palace and seek an audience with Her Majesty, the Tsaritsa. Come, child. Fine. I'll meet you there later. I'm not sharing a boat with the likes of you. Do as you wish. Now then, is there anything else you wish to ask me? Now then, I would like to know what could possibly Right! As Zhongli always Hi, told where us, is a Nirmal? good trade is Nirmal a எங்க fair போனான்னு trade. தெரியலையே. Paimon has no idea what could be a good trade for a Villains Gnosis. இல்ல but villains ஆ. என்ன பாத்துருக்க? Realistically speaking, there is no such thing. Huh? However, I am the god of contracts. For thousands of years, I have made countless contracts. If the deal was of no benefit, then I certainly would not be inclined to agree to it. My agreement with the Cryo Archon will be the last of my contracts as the Geo Archon. My contract to end all contracts. As for the bargaining chip that the Tsaritsa used to balance the scales, uncover that answer for yourself in your future journeys. அவ்வளவுதானா? வெளியே போயிரட்டா? ஹேர்பிரிங்கர்ஸ் மிஷனே வேற ப்ரோவா. அவங்க வில்லன் இல்லையா? ஸ்னேயா இஸ் இன்ஸ்பயர்ட் பை ரஷ்யாவா? இங்க இவ்வளவு பார்த்தா எங்கேயா இருக்குது? ஒரு பில்டிங்கே இல்ல, அப்ப எப்படி இன்ஸ்பயர் பை ரஷ்யா? Today's ஒரு the கார் day இல்ல, that I பைக் இல்ல, learned. ஒரு டெலிபோர்ட்டை மட்டும் தந்துருக்காங்க. Although the star of the show is fake, we spent கல்ச்சரை மட்டும் கல்ச்சர் so அப்படி much time trying to organize it. It would be a real shame not to go there now. வேற எங்கேயோ போகணும்னு காட்டுது. இதே நம்ம இதை அடுத்திட்டு ஓடணுமா? மேலதான் போகணுமா? இந்த வாலுக்கு அந்த பக்கம் இருக்குது. இங்க வேற படிக்கட்டுலாம் எங்க கட்டியிருக்கானே தெரிய மாட்டேங்குது. சைனா Adventure time. பாட்டி அங்க என்ன எட்டி பாக்குறீங்க? Well, since we're going through with this rite of parting, Monster I German guess it means that those rumors hit the nail on the head. So Rex Lapis is really... But they didn't catch the culprit, did they? Oh, come on. Do you think that the assassin could have been a normal person? You know what I think? I don't think any of the gossip on the streets you hear from those shady types is worth anything. There's only one real possibility in my mind. I've heard that the assassin was that Fatui fellow. Youngish, pretty high in rank. I think they called him Child. At least someone jet mari pora mari vechirukkalam bro. Nam idhula irundha adi paranda ange poi ulra marla vechirukkalam. Graphics Fatui. They certainly are very suspicious. Who knows what those greedy, crooked folks... எதையுமே பரப்ப விட மாட்டாங்க. டாங்கி அதெல்லாம் நல்லா இருக்கு பா in their சொல்றது. sights. இந்த Rex மாதிரி Lapis ரூமர்ஸ்லாம் won't be பரப்பனா around நல்லா to இருக்கும். protect you this time. அபிஷியலா பேசி அப்படியே இருக்குன்னா கஷ்டம்.
Dale, cualquiera. You know that god from the ocean couldn't have just shown up out of nowhere. I mean, it's been 2,000 years since Rex Lapis subdued it. Yes, and to think that this happened right on the heels of the incident with Rex Lapis, too. Say, do you think the person who assassinated our lord and released that evil god might have been one and the same? Now that you mention it, that's very possible. Yes, it's very possible indeed. I mean, it all fits together. That person must have colluded with the evil god to harm Rex Lapis. Oh, that wicked, black-hearted scoundrel. Still, what sort of supernatural prowess must this person possess to be able to do such things? I have never heard of such a person in all my years. Ah, forget it. Guessing's no use to us. Look, the Millilith over there looks like he's about to make an announcement. Let's hear what the Ministry of Civil Affairs has to say first. Hear ye all, the Chising's words. Though a dragon soars ageless as the mountains, it too must return to dust. This is common knowledge. Gods and Adepti live glorious lives. Both light and shadow have their season. So too must they face divinely appointed trials. Rumors and hearsay abound on the streets that Rex Lapis was murdered. Now, let the truth be revealed. Having been thwarted in his trial, Rex Lapis's soul has recouped the celestial heights. He beseeches the people of Liyue to grieve not and to let not their hearts be saddened. Nor are they to believe street-born rumors or indulge in baseless speculation. Paimon needs a translation on what the Chising's announcement said. So that's how they're spinning it. Something feels off. Why would they suddenly give up looking for the murderer? Not to mention how this excuse sounds like something they just made up on the spot. Could the Chising already have known that Rex Lapis wasn't dead? But Zhongli said that neither they nor the Adepti knew anything. Did Zhongli tell them in secret after his gnosis changed hands? Exactly, right? Ooh, seems like the rite of parting has been going on for a while now. Let's go have a look. Go to the site of right of spot. And the dragon செத்து விழுந்துச்சு. மறுபடியும் அங்கே வந்து. Look, it's Ningguang and Kuching. நீங்கிறது பொண்ணா? Are there speeches over? Ningguang. As said previously, Rex Lapis's soul returning to the heavens is the end of the contract. And it is also the end of an era. 3,700 years of contracts burned and reduced to ash. We, the people of Liyue, were indeed prosperous. But blinded by our prosperity, we forgot that time can be pitiless. The long, unending dream of our Archon walking among us. Now that we have awoken from our dream, we must learn to say farewell. Will you stand with us as we re-establish our contracts? As we build a new age of prosperity? So concludes the words of Her Eminence the Tianquan. Does Her Eminence the Yuheng have anything to add? Huh? Is she looking this way? Traveler. Yikes! She really is looking our way. Is that the traveler they say defeated the ancient god?
So young. The Liyue Qixing always repay their debts. And as you have heard, our eyes see far and our reach is long. Name your price. You deserve that much. Whoa. Well, could you help me put up some missing person posters? The phone for next star. I am talks to the people, taking part of Cleanup of the premises, managing the crowds as they exit, making an account of the rite. There's much that remains to be done. I didn't miss anything, did I? Genshin. Spotify Roping you in was possibly the most masterful move we Traveler could have made. I Traveler believe that future generations will say so too when our deeds come up for their review. Why you? Were you just trying to look cool earlier, or are you really that selfless? If you were looking for someone, you could have just told me that in private. சொல்லிட்டு சொல்லுவான் மிஸ்ஸிங் போஸ்டர்ஸ் Everyone in Liyue is caught up in their emotions, thinking that they'll never see Rex Lapis again. And here you are looking all relaxed. Why would I not feel more at ease after laying down the burden I have borne for 3,700 years? Right. If the two of you can spare the time, I should treat you to a meal at the Shinya kiosk. Ha! That sounds like big talk, Zhongli. Paimon might have believed you if you were treating us to some third-round knockout, but you'd have to pay out your nose just to stand inside Shinya kiosk. Are you sure you can afford it? You're right. I do like the Mora. But why would Morax lack Mora? As the Rex Lapis Morax, I can easily create Mora. But since I have chosen to walk this earth as the mortal Zhongli, I should abide by the same rules that mortals do. When I was journeying with you, though I still had the Gnosis in hand, I knew that I must soon retire from my role as an Archon. So I had to rehearse a little for my new life. Oh, no wonder. Paimon gets it now. You didn't look at the price tags when we were spending because you've never had to. But since you weren't used to not being able to just make more Mora as and when you wanted to, you had to try becoming a parasite to society who lives off of other people's credit. Well, we were only spending Fatui money. You don't have to say it like that. In the City of Commerce, we do not merely exchange money or goods. We also exchange knowledge, memories, and foresight, as well as positions, roles, and lives. The Archon Morax could never experience life as the true mortal Zhongli could, no matter how many times he descended to be with his people. I must thank you for that.
I will treasure the memories that I made as Zhongli, traveling the streets of Liyue with you. That is true. But there is no journey that does not end. No meetings without partings. Paimon thinks that we should make a move and continue our search for the Seven. I fear that continuing your journey may be difficult. The nation that neighbors Liyue by sea, Inazuma, is presently closed. Yes, the nation has been closed by order of its deity, the Electro-Archon Ball. Just as the people of Liyue prefer to call me Rex Lapis, she too goes by another name among locals in Inazuma. Paimon thinks we've heard that one before. Raiden? That is the case. And since Raiden is also the shogun of Inazuma, people call her the Raiden Shogun. Shogun. இப்படி ஒரு இது உண்டு சார். உண்ட அனிமி உண்டா ஷோகன். இன்ஸ்டால நான் ஒரு இதை ஃபாலோ பண்ணிச்சேன் ஷோகன். அவரு வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுவார். அதுலயும் இந்த கெச்சிங் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. Zhongli, since you're Rex Lapis, shouldn't you know something about what's happening there? Inazuma become a closed nation? It's because of visions. Visions? When faced with circumstances beyond their control, humans often bemoan their lack of power. But if a person shows true strength of will at a desperate and fateful moment in their life, the gods will look upon them with favor. This is what visions are. Magical foci bestowed upon those who have been acknowledged by the gods. Uh-huh. That's how people in Teyvat see it. But starting from last year, the Raiden Shogun began promulgating the Vision Hunt Decree. Vision Hunt Decree? Yes. It was an order to seize all visions within Inazuma's borders, and to inlay them upon the hands of the statue of the omnipresent god. They want to seize visions. But why? Aren't visions blessings from the gods? I should think that in the Raiden Shogun's eyes, it is precisely because they are divine blessings that they should be under the sole dominion of divinity. Whoa, that's harsh. The Animo Archon is the god of freedom, and the Geo Archon is the god of contracts. For her part, the Raiden Shogun is the god of eternity. It seems as though she has finally decided to eliminate any unstable elements that could pose a threat to her eternal realm. The fact that even I, the oldest of the seven, have now passed away, will only strengthen her resolve to pursue eternity. Knowing her, she must have again quoted that adage she is most fond of when proclaiming that decree to her people. 7 ideals for 7 gods. And of these, eternity is nearest unto the heavenly principles. All right then. Was there anything else you wish to know? Alright then, was there anything else you wish to know about the trial child for about Mora? There nothing else. Now Mora bade kya? That's right. Zhongli, now that you don't have your gnosis, what's going to happen to all the Mora in Teyvat? Since Morax is dead, are they all just going to disappear? Also, isn't the Golden House the only mint in the entire continent? Will it even continue to work? The Mora present now will not vanish. But the Golden House will indeed have to cease operations for a lengthy period of time, since creating Mora requires the use of the Geo Archon's power. Okay bro. This is indeed a major issue from a financial standpoint. Well, I suppose we'll just leave such troublesome matters to the Liyue Qixing to debate. Then, did you at least set some private funds aside for yourself? Oh, a private fund. This does seem like a good, logical, common sense idea. It's a shame.
That's a shame. It's a shame that I didn't think of it at the time. All right then. Was there anything else you wish to know? Well, then, I suppose you'll have to find a way to get inside this closed nation. Have patience. I suspect that some serendipity must first come into play. Aster Gaming. Oh, channel வச்சாச்சா கீழேலாம் பண்ணாதீங்க ப்ரோ. இப்போ AR 45 மேல பண்ணுங்க. பாஸ் மட்டும் பண்ணுங்க. ஓகே. ஏதோ சொல்லி இருக்காங்க. There are various ways to obtain this. New star approaches. Xiaomi இன்னும் 10 நிமிஷமா இருக்கா? 13 நிமிஷம் இருக்கு முடியறது. அதுக்குள்ள ஏதாவது பண்ண ப்ரோ. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இருக்கு. இதை பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப லேட் ஆயிருமா இருக்கு. ஜீட் சேம்பர் ரைசி 30 வேணுமா அதுக்கு? டான்ஸ் தான் அவன் வளையா வச்சுட்டு இருக்கேன். நான் சேனல் வச்சு 2 இயர்ஸ் மேலே ஆகுது. 2 இயர்ஸ் என்ன? ஓகேயா? ஓகே ப்ரோ. ஓகே. ஆமாம் ப்ரோ. இவன் தான் என்ன கேம் விளையாடவே சொன்னான். இந்த கேம் டைம் கொடுத்தா என்ன ஆகும்? டைம் ஆகுமா? இது என்னது? இதோட பேர் என்னது ப்ரோ? கீ எதுவும் மாதிரி இருக்குது. கிடைக்கல. கம்ப்ளீட்டட் டெய்லி கமிஷன்ஸ் டு ரிசீவ் கீ. அப்போ டெய்லி நம்ம டெய்லி கமிஷன்ஸ் முடிக்கணும். கீ ஒன்றுமே கிடைக்கல எனக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க? டைன் ஸ்லீப். டைன் ஸ்லீப் இது எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இவர் நம்மளை எங்கே போட்டு தெரிஞ்சு சும்மா இருந்தாலே மண்டல அடி வாங்கிட்டான். யாரு பார்க்க எரியுது? ஒரு கீ வருவோம். அப்படியா? டாக் டு கேத்தரின் மான்ஸ்டர்டா. கேத்தரின் பேசணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு பாயில விட்டா சரியா இருக்கும். Adastra Avasa அப்படின்னு வளர்க்கும். சொல்லல க்ளைம் பண்ண வந்தவங்க தான் சொல்றாங்க. Traveler, please, over here. It has been a while since you joined the Adventurers Guild. Are your adventures going smoothly? Is that so? Apart from your own skills, reliable teammates are also indispensable when adventuring. Another person to count on is always good after all. But recruiting such dependable companions is no easy matter, is it? Yep, and it's even harder to get a guide as good as Paimon. Yes. I do have some information that may be of help to you. Let me consult our records. There it is. There's been a certain blonde stranger who arrived in Mondstadt lately, dressed in most unusual clothes. Blonde. Dresses all funny. It feels like Paimon's heard this one before. Wait! Do you mean... Does that stranger's face look anything like his? Like the honorary knights? No, they couldn't look more different. This stranger is a very tall man, and even has an eye patch. Seriously? How does this have anything to do with Kaya? Eye patches can't prove that you're related anyway.
That stranger declined the guild's invitation, so I can't say that I know anything about the relationship between him and Mr. Kaya. Nonetheless, you can look for him if you're interested. Perhaps he might accept your commission instead. After all, it is not uncommon for some adventurers to not want to be limited by the guild, but be happy to accept a fellow adventurer's requests. And should the stranger be a strong adventurer indeed, he would certainly be a big help on your journey. Please don't talk down on yourself like that. You are the honorary knight of the Knights of Favonius, after all. Your deeds are the stuff of song for all the bards in the city, even now. Well, as to further news about him, you may want to ask Mr. Lawrence. He stands guard at the city gate, so he may know something about that stranger. I wish you every success, adventurer. On the stranger, Tallman. Lawrence to Lawrence engineer. Honorary knight. ஆனா இந்த கேம்ல எல்லாரும் நல்லா பேசுறாங்க. டெவலப்பருக்கு பேச்சனா பிடிக்கும் போல. எல்லாரையும் பேச வச்சிட்டே இருக்காரு. Let me think. Oh yeah, I remember seeing someone like that. A blonde stranger dressed in unusual garb. He was wandering all over Mondstadt at first, which I found rather suspicious. So I decided to keep an eye on him for a while. I lost him pretty quickly. Still, I didn't think that this was such a huge matter that we needed our outrider to pursue him by air. As long as Master Jean is here, there's nothing to fear from some suspicious, unusual-looking person. That might be true, but if it were up to Jean, she'd take this way more seriously. That is true. But on the other hand, knowing that Master Jean may overreact to the situation is all the more reason to not tell her, no? Anyways, oh yeah, he was at Wagner's smithy for a while before I tried tailing him. He might have said something to Wagner. You should go ask him. Maybe he has more news about our stranger. Bookkeeper. Ask Wagner about this thing, you know. You get bro. You தலையில வேற இது கட்டுது. அடுத்த போஸ்ட் எடுக்கிறதுக்கா? Adventure time. Wagner இவனா? What? You need something? Here, I remember him. He showed up a few days ago asking to buy a bunch of forging materials. Can't say I've heard of any materials he mentioned. The weapons in my shop. I've heard that he can be found drinking at the Angel's Share. If the Knights of the Guild want to get hold of him, that's the only place to be. The Angel's Share? Well, Master Diluc probably has his eye on that stranger too then. Anyway, let's go to the Angel's Share and have a look. ஒவ்வொரு டைம் கட்டிட்டே இருக்கணுமா? சரி, நாம வந்து நாளைக்கு இதை தொடரலாம். அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்கிரேட்லாம் போடணும்னா போட்டு முடிப்போம். எல்லாமே கிளைம் பண்ணிட்டு No one's joined me on it. இதுனா ஈவென்ட்டா ப்ரோ? எல்லாம் முடிக்கலாமா நம்ம? ஈவென்ட்டுக்கு பெருமாள் பணம் முடிக்கலாமா? சரி. Adventure in ages. Come on, let's go.
சன்ஃப்ளவர் ஒண்ணே ஒன்று மட்டும் தேவைப்படுது. சீட் ஃப்ளவரா எங்கே கிடைக்கும்? நியர் யூசிங் டெரஸ் லூயி ஹார்பர் ஓனியர் மவுன்சின் ஹார்பரில் கிடைக்குமா? வாங்ஷூயின் அப்படின்னு ஒரு போர்ட்டில் இருக்கும் மேப்ல. ஆமாம், அங்கே கிடைக்குமா? என்ன இருக்கும் அங்கே? வாங்ஷூயின் இங்கே தான் அந்த மேப்ல அங்கே மிடில் இருக்கு. மேலே ஆங்ஷு ஷோல் தான் இருக்குது. வாங்ஷூயின் அப்படின்னு சென்டர்ல இருக்கு. அங்க இருக்கு பாரு. ஆமா, வாங்ஷூயின் அந்த போர்ட்ல அடையுமா? அங்க டெலிபோர்ட் பண்ணிட்டு கீழே குதிக்கணும். கீழே குதிக்கணும். அந்த சைடுல பிரிட்ஜ் தெரியும். பிரிட்ஜ் பக்கத்துல இருக்குமா இந்த ஃப்ளவர்? நான் இருக்குதுல்ல அந்த ஃப்ளவர் பிரிட்ஜுக்கு அந்த பக்கமா இருக்கு. அப்போ அது எந்த சைடு? ரைட் சைடுல. இல்லை, நான் பாசி ஃப்ளவர் நான் குறைச்சிட்டேன். நீ ஒன்று தான் எடுத்தேன். அந்த இடத்துல இருந்து எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 10 கடிக்கும். ஒரு லைனா ஒரு ஆர்டர்ல வந்தான். எங்கே எடுத்தா? பிரிட்ஜு இந்த பக்கம் தானே சொன்ன நீ? அங்க இறங்கிட்டு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருந்தேன். அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அப்படி கடிச்சிட்டே பிரிட்ஜ் போகணுமா? இந்த 10 கடி பின்னாடி போகணுமா? ஓகே ஓகே. அப்படியே அந்த சைடு பிரிட்ஜ் வரையும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் கடி ஒவ்வொன்றா இருக்கும். 2 ஒரு செடியிலையும். கமெண்ட்ஸ் வந்து வரவே இல்லையா? இல்லை யாருமே கமெண்ட்ஸே பண்ணலையா? லோட் ஆகலையா? லூயி ஃபுல்லாக அன்லாக் பண்ணல. ஏன் ப்ரோ? அதில் எனக்கு வரலையேப்பா இன்னும். கமெண்ட் செக்ஷன் லோட் ஆகும். அது நிறைய இருக்கு, நிறைய போட்டிருக்கீங்க. அப்புறம் தாண்டி அன்லாக் பண்ணல. ஏன் ப்ரோ? ஆமா, இன்னும் நிறைய டெலிபோர்ட்ஸ்லாம் அன்லாக் பண்ணல. நம்ம இதுல நிறைய டெலிபோர்ட் பண்ணல. போகும்போதுலாம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அங்கே ஏதாவது கொஸ்ட் இருந்துச்சுன்னா போய் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த பக்கமா போகும்போது அதில் பண்ணிட்டு போறேன். அந்த மாதிரி தான் பண்றேன். நானாட்டி போய் ஒவ்வொரு டெலிபோர்ட்டும் பண்ணல. இன்னும் லூயி கூட இன்னும் ஃபுல்லா அன்லாக் பண்ணல. இன்னும் ஒரு இடத்துல அன்லாக் பண்ணாம இருக்கு. ஆமா, கீழே இருக்கு. இங்க பண்ணலையே. இந்த பக்கம் தான் கேமிங் மையா. ஆஷ் வந்து அந்த கேம் விளையாண்டு இருக்காரு. என்ன கேம்? டவர் ஆஃப் ஃபேண்டசி. டவர் கட்டி முடிச்சிட்டீங்களா ப்ரோ? கொஞ்ச நேரம் நான் ஏதாவது கமெண்ட்லாம் ரீட் பண்ணாம இருந்தா டக்குனு சொல்லுப்பா. கமெண்ட் வந்துட்டு இருக்கு. இது என்னன்னா கமெண்ட் லோட் ஆக மாட்டேங்குது. டவர் கட்டி முடிச்சிங்களா ப்ரோ? என்னால போக முடியுமா உங்களுக்கு? தேங்க்யூ. நீங்க ஜென்ஷன் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி நான் டவர் ஃபேண்டசி ஃபோர்ஸ் பண்ண போறேன். ரைட்டு. ஏன்ட்டியா? உன்னதான் வாய்ப்பு இல்ல ராஜா. ஜென்சின் துரோகியம். ஆஷ் வந்து ஜென்சினுக்கு துரோகியாம்பா. அதுல டவரை ஷட் டவுன் பண்றது ஸ்டோரியா? டவரை ஷட் டவுன் பண்றதுதான் ஸ்டோரியாவா? Time to act. அப்படியே அந்த சைடுல இருக்கான் பாரு. அவனை போய் அடிச்சு அவன் கொல்லுவான். கேமிங்க்கு ப்ரோக்ராம் பண்ண இங்க ஒருத்தர் இருக்கான். கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கேமிங்க்கு எல்லாம் துரோகம் பண்றான். ராமர் காமெடி பார்த்திருக்கியா? ஸ்கிரிப்டே இல்லாம காமெடி பண்ணுவார். அதே மாதிரி தான் கேம் பிளே இல்லாம ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. கேட்கவே மொக்கையா இருக்கு ஸ்டோரியா. டவர் ஆஃப் ஃபேண்டசியா? கொஞ்ச நேரம் லைவ் பார்த்தேன். இன்ஸ்டால் பண்ணுறது ட்ரை பண்ணேன், ஆகலை.
இல்ல இன்ஸ்டால் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் விளையாட பிடிக்கல அப்படியே delete பண்ணிட்டேன். UI சரியா இல்ல. All games will be supported. ரொம்ப நேரம் மழை ஏறிட்டே இருக்கிறேன். Body and mind. I skip more story scenes. ஷெப்பு என்னது போய் இடம் எங்க இருக்குது நான் இருக்கு சரி போ பாதையோட போ ஏய் இங்கேயா வந்த நீ யா இது பயங்கரமான ஏரியா இதுக்கு அடியில எல்லாம் போய் நிறைய பண்ணுவது ஃபியூச்சர்ல பரவாயில்ல அன்லாக் பண்ணிக்கோ சரி வா இவ்வளவு தூரம் வந்துட்டான்ல முன்வைத்த காலை பேய் இருக்கிற இடம் இதுதான் கேம்ஸ்ல டாம் பின் வைக்க மாட்டான்ப்பா பேய் இருக்கிற இடம் இதுதான் இல்ல பேய் இருக்கும் பயம் கொடுத்தீங்க நிஜமா பேய்லாம் வரும்னு எனக்கு கூட சொல்லியிருக்காங்க நானும் இன்னும் முடிக்கல அதை அதுதான் போயிட்டு இருக்கு என்கிட்ட கல் உடைக்கிறாங்க இது ஃபுல்லாவே மைனிங் தான் இந்த ஏரியா ஃபுல்லா மைனிங் தான் இருக்கும் கேஷ் இது கூட அடிக்க முடியாது என்னால ஃபோர்த் லெவல்ல இருக்காங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க இவனை நம்மள அடிப்பானுங்களா போனா மலைக்கு மேல இருக்குது அங்க இருக்குது வேற எப்போ எனக்கு நேரா இருக்குது அதுதான் அதான ஃபோர்த் இல்லையா வேற எங்க இருக்குதா அதுக்கப்புறம் கமெண்ட் வந்துட்டே இருக்குதா நீ ரொம்ப தூரம் மலை மேலாம் ஏறி சுத்தி சுத்தி போகணும் இப்போ இவ்வளோ கமெண்ட் வந்துட்டாங்க முன்னாடி லேப்டாப் டஸ்டிங் வான் டு ட்ரை கவர் ஆஃப் ஃபேண்டஸியா அவர் ஆஷும் அஜய் கிஷோரும் பேசிட்டே இருக்காங்க மலைக்கு மேலே ஏறி சுற்றி போகணுமாண்ணா அண்டர் கிரவுண்ட்ல தான் அதான் கேசமோடி அண்டர் கிரவுண்ட்ல தான் ப்ரோ பேய் அதெல்லாம் நானும் சொன்னேன் சவுண்டே பயங்கரமா இருக்கும் அப்படியே பேய் இருக்க மாதிரியே சவுண்ட் வரும் மியூசிக் ஸ்டோரி அண்ட் மியூசிக்கா சேசன்ல பேய் இருக்காது ப்ரோ அண்டர் கிரவுண்ட்ல தான் பேய் இருக்கும் பேய் இருக்குமா இல்லையா பார்த்துருக்காங்களா இல்லையா அவங்க பேய் பார்க்கல ஆனா ஜாம்பி பார்த்துருக்கேன் நான் அண்டர் கிரவுண்ட்ல பெட்டி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கான் இந்த பெட்டி என்ன எடுக்க முடியுமா போய் அடி அடிச்சான் திருப்பி அடிப்பான் 41வது லெவல் ரீச்சலாம் Rain outlines your fate. Rain cutter. ஏய் சண்டை போடு Freeze. என்னப்பா இது உடைக்கலாமா என்னால நேசம்ல பேய் இருக்காது உடையாதா ஆமா ப்ரோ அது வந்து அது ஒரு டைம் ஏதோ என்பி சொல்லுவா நம்ம வந்து ஒரு டைம் ஃப்ரீஸான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் இது வந்து நான் வந்து ஃபயர் வச்சு அடிக்க முடியுமா என்னால ஆமா இது என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியாது நானும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதையே ஊத்து பார்த்துட்டு போயிட்டேன் சவுண்ட் கேக்குது பாருங்க மணி அடிக்கிற சவுண்ட் கேக்குதா ஆமா உள்ள சவுண்ட் போடுறது கேக்குது மியூசிக் வரும் அந்த பாறையில அடிச்சா அவ்வளவுதான் வருமா வேற ஒன்றும் பண்ணாதா ஹெவி அட்டாக் பண்ணணும் ப்ரோ அதுக்கு ஹெவி அட்டாக் பண்ணணும் ஹெவி அட்டாக் பண்ணணுமா அவனுடைய பர்ஸ்ட் போடு பிளஞ்ச் அட்டாக் அவனுடைய பர்ஸ்ட் போடு பிளஞ்ச் அட்டாக்னா ஹெவியா அட்டாக் பண்ணணுமா பிளஞ்ச் அட்டாக்னா மேலே குதிச்சு டமால்னு அடிக்கணும்
adventure time. பாறல இருக்கு தெரியுதா? ஜியோ கேரக்டர் ஆச்சு அடி. ஜியோ கேரக்டரா? Off we go. அப்ப ஏன் அதுல இந்த படம் போட்டு இது நெருப்பு இல்லையா அந்த படம்? இல்ல அந்த சிம்பிள் ஜியோக்கு தான். ஜியோக்குள்ள சொல்றேன். நான் நெருப்பு நினைச்சாம நெருப்பு எடுத்து கொண்டு போறேன். அது ஜியோ சிம்பிள் தான் அது. இவ அடிப்பாளா ஜியோ இல்லையா? Don't disappoint me. இவ சும்மா அடிப்பாளா அத? Don't waste my time. ஹெவியா அடிக்கணும்னு சொன்னாங்க. இந்த டவர் ஜியோ அட்டாக் பண்ணா இது உடையுமா? டவர் ஜியோ அட்டாக்கா? எந்த டவர்? Oh, how exciting. லஞ்ச் அட்டாக் என்னப்பா? மேல குதிச்சு மேல பறந்துட்டே இருக்கிறப்ப டக்குன்னு கீழே குதிக்கும் போது அட்டாக் பண்ணா வந்து குதிப்பான்ல, அதுதான் லஞ்ச் அட்டாக். அதுதான் பண்ணணுமா? அது எப்படி பண்ண இதுல பண்றது? ஒரே அட்டாக்ல அடிப்பானா? என்கிட்ட இது இல்லை, கீழே விழுந்து நினைக்கிறேன். அதில் லைவ் முடிய போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அந்த வேலையை பார்த்து போயிடலாம். உடையில கரெக்டாக தான் போச்சேன். சரி ஒன்றும் இல்லை, நம்ம அங்கே போவோம். இந்த ஹீரோ மாத்திட்டு போவோம், அடிக்க முடியாது. அதுக்கு மேலேயே ஏறி பஞ்ச் பண்ணலாமா? மேலே ஏறி பண்ணலாமா? இது உடையாது. மேல பாரு அப்படியே உடைய மாட்டேன். அது உடையாதான். பக்கத்துல இருக்க ஸ்டோன் எல்லோ கலர்ல அந்த பிளன்ஸ் பண்ணுங்க. பக்கத்துல நான் எங்க அதை பார்த்தேனே மறந்து போயிட்டேன். பாறையை போடலாம் பார்த்தேன். Someone needs assistance. I'll catch up. அங்க சுத்துது பாரு, அங்க சுத்துது பாரு எல்லோ கலர்ல. அதுக்குதான். அப்ப நான் இது எப்பயும் முடிச்சிட்டேன் போல. அப்போ நான் டொமைன் அன்லாக் ஆகும்னு நினைக்கிறேன். இதாப்பா இது இதை பண்ண முடியுமா? உண்மையாகல ஒரு டவர் ஜியோ அட்டாக் பண்ணுங்க உடையும். இது அட்டாக் பண்ணுமா? எந்த டவர் ஜியோ அட்டாக் பண்ணணும்? பறக்க மாட்டேன். எப்படி உடைய மாட்டியா? விடுங்க, நான் போய் டவரை போய் பார்த்துட்டு இருக்குது. மலைக்கு மேல இருக்குது. சுத்தம் போய் மாத்திட்டு போறவன். I won't hold you back. சண்டை போடணும் பாப்பேன். அப்ப இந்த டவரை ஓபன் பண்ணிட்டு அதுதான் அப்ப மேல இருக்க டவர் தானே? அது இல்லையா? அதான் பெரிய டவரா? இடமே ஒரு வித்தியாசமா இருக்கலாம். ஜியோ சர்க்கிளை எலாபரேட் பண்ணி உடைக்கணுமா? ஜியோ சர்க்கிளை எலாபரேட் பண்றதுன்னு எனக்கு அதுக்கு தெரியும். ஏதோ சொல்றாங்க. என்னப்பா நீ கேம் விளையாண்டுட்டு ஒரு நாளைக்கு? நான் ஜியோ கேரக்டர்ஸே இச்சமா ஒன்று கூட ஃபார்ம் பண்ணல. இது ஒரு ஜியோ கேரக்டர்ஸே. ஜியோ டிராவலர் கூட ஃபார்ம் பண்ணல. நான் ஃபார்ம் பண்ணதெல்லாம் பைரோ, க்ரையோ, இந்த ரெண்டு தான். அப்புறம் எலக்ட்ரோ கூட பண்ணல. ஃபிஷல் அண்ட் சுக்ரோஸ்க்கு எலிமெண்டல் மாஸ்டரி ஃபுல்லாக வச்சுருக்கேன். அதை வச்சே எல்லாத்தையும் அடிச்சிருவேன். போற வந்து எவனோ இருக்கிறான். என்ன நிறைய இருக்குது பாங்க. நாளைக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன் ப்ரோ. இந்த ஸ்டோன்ல என்ன பண்ணுவோம்? ஓகே ஓகே.
ஸ்டோன் உடச்சி ஸ்டோனை காணல எங்கே போச்சு. போற வரல ஒருத்தன் நிக்கிறான்ப்பா ஜெயண்ட். அவன் கண்ணில் மாட்டாமல் செல்வது எப்படி? ஸ்ட்ரெயிட்டா ஓடு. ஓ அது என்ன பண்ணு? 3 பேர் நிக்கிறானுங்க. ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஓடிடு. கிட்ட மாட்டாம. நான் பண்ண நீ சுத்தி போலாம். அவன்கிட்ட போய் சண்டை போட்டு இது கல்லுக்கு மேல ஏதோ ஆவி வருது. ஏதோ பவர் பிரச்சனை பாருங்க. ஐயோ இதுல பறந்துரும். அத பறக்கலாம். பறந்துட்டேன். பறந்து வேணாமா? உங்க கிட்னியை வச்சு ஜாங்கிலிய எடுத்துருங்க. கேம் ஈஸி ஆகிரும். எது? உங்க கிட்னியை வித்தாச்சு ஜாங்கிலியை எடுத்துரு அப்படின்றாங்க. ஜாங்கிலி எடுக்கணுமா? எல்லா டெலிபோர்ட் வே பாயிண்ட்ஸும் பண்ணல. அதுக்குள்ள கேசம் போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இது வேற இடமா போகும்? அது இல்லையா? யூஇல தான். ஆனா இது வந்து ஜஸ்ட் லேட்டஸ்டா வந்த அன்லாக் பண்ணாங்க இந்த ஏரியாவை. சரி. அதான் ப்ரோ டாம். அப்படியே இருக்கிற ஜியோக்யூஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு ஃபன் டைம். நல்லா இருக்குது இடம். என்ன பண்றானுங்க உள்ளடி? வித்தியாசமா இருக்கு. அந்த மியூசிக் சூப்பரா இருக்கு. மியூசிக் போய் பாரு கீழே. வேண்டாம் நான் முடிக்க போறேன். இது இந்த கேம் வந்து ஒரு அடி கேம். விளாண்டுட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஒரு ரேஞ்சுக்கு போனதுக்கு அப்புறம் நீ விளையாடுறதுக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அது புரிய அளவுக்கு அடிக்டெல்லாம் ஆகாது. முதல்ல விளையாடாம சொல்றேன். அப்படி புதுசா இருக்கும். எல்லாம் பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். ஒரு வாட்டி ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன்னா அப்போ பார்க்கறதுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால தான் நான் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அங்கே கொஞ்சம் விட்டு போயிடுவேன். இதெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. உள்ள போங்க. அடியில தான் இருக்கிறதே மேட்டரு. மேலே இல்லை. அப்புறம் நைட்டு 12 மணிக்கு குட் மார்னிங் சொல்றேன். குட் மார்னிங். 12 மணிக்கு குட் மார்னிங் சொல்றேன். யாரு? இதுதான் குட் மார்னிங் தெரியுது. எங்க போட்டு எங்க சொல்லியிருக்காரு? ஏன் சார் என்ன ப்ரோ இதோட முடிப்போம். முடிச்சுட்டு நாளைக்கு ஆயிரம் தான். இந்த இடம் நல்லா இருக்குன்னா பார்க்குறது இன்னும் நீ பாறை கணிச்சா வேற எதாவது தெரியுது. இப்போ வாங்கிப்போம். வயல்வெளியில் கயா இதான் நாளைக்கு டைட்டில். நல்லா போசா கிடைக்க மாட்டேங்க. இது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் முடிச்சாதான் அண்டர் கிரவுண்ட் சான்ஸ் போகணும். ஓ அப்படியா? 12 ஹவர்ஸா? சரி ப்ரோ முடிப்போம். முடிச்சுட்டு அடுத்து பார்க்கலாம். ஓகே நாளை சந்திப்போம் ப்ரோஸ் எல்லாரும். பாய் ப்ரோ. அஜய் ப்ரோ பாய். டெனின் ப்ரோ பாய். ஆஷ் ப்ரோ பாய். தேங்க்யூ பாய்ப்பா. வேற யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பாய் ப்ரோ. நாளை சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் டாம்.
Seems all the other knights already have their hand. நான் ஸ்டாப் பண்ண போறேன். ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லு. எனக்கு ஒரு டவுட். Daily life in Monster.